ஞானத்தையும் நிதானத்தையும் ஒரு சேர வளர்க்க வேண்டும். ஞானம் அதிகமாகும் பொழுது நம்மிடத்தில் நிதானம் இல்லாமல் போனால் பிரச்சனைகள் எழும். அன்பு சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி நேயர்களே, மே மாதம் பிறக்கிறது. குரு பகவான் 9ஆம் இடத்தில் பயிற்சியாகி இருக்கிறார். அவர் இப்பொழுது மிக அற்புதமாக ராசியை பார்க்கிறார். ராசியில் உள்ள உங்கள் சந்திரனை பார்க்கிறார். சந்திரன் மனோகாரகன், புத்திகாரகன். அவரை இப்பொழுது கோச்சார குரு பகவான் பார்வையிடுவது சிறப்பை சேர்க்கிறது. அப்படி சிறப்பை சேர்க்கும் பொழுது உங்களுக்கு பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரம் ராசி அதிபதி நீச்சமானாலும் அவர் ராசியை பார்க்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ராகு பகவான், புத பகவான், அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் ராகுவினுடைய பார்வையே நாம் இப்போ பெருசா பார்ப்போம். ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க கேது பகவான் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். அப்படி அவர் அந்த ராசியிலேயே வீற்றிருப்பது மிகுந்த சிறப்பை சேர்க்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது. அப்படி அந்த கேதுவை குரு பகவானுடைய பார்வை மேலும் மேலும் நல்ல ஒரு ஞானத்தை, அறிவை, நல்ல ஒரு திருஷ்டியை கொடுக்கிறது. அப்படி இந்த இருவருடைய திருஷ்டி மாத்திரம் அல்லாமல் மொத்தம் இப்பொழுது இந்த ராசியை குரு பகவான், ராகு பகவான், புத பகவான், செவ்வாய் பகவான் என்று 4 பெயர்கள் அதை பார்க்கிறார்கள். 4 விதமான அறிவுகள், 4 விதமான ஞானங்கள், ஒரு சிறப்பை சேர்க்கக்கூடிய அற்புதமான மே மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். ஆனால் நாம சில விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனமாக இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். நமக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இங்க பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து வர்றதுனால அடுத்தவர்கள் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நாம சொல்லிட்டு சில நேரங்கள்ல கர்வத்தோட சில காரியங்களை செய்யும். அவ்வாறு அந்த கர்வத்தோடு சில காரியங்கள் செய்து அது தோற்று போகும் பட்சத்தில் கோபம், இந்த பிடிவாதம், இந்த குணங்களால் உங்களுக்கு அவப்பெயர் கிடைக்கும். அதனால கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டங்களுக்கு நல்லது. தூக்கம் கெடும், அயன சயன போகம் கெடுகிறது. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிவதற்கான ஆணைகள் கிடைக்கும். நீங்கள் மிக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த லாபங்கள் கிடைக்கிறது. அதே நேரத்தில் சில வெறுப்புணர்ச்சிகளை நீங்கள் வளர்த்து கொள்வீர்கள். அரசு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கை, கவனம் தேவை. அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தும். அரசு சார்ந்த விஷயத்திலால சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். ஆனால் 15 தேதிக்கு மேல அரசு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் மாறிவிடுகிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் உள்ளாராய்ந்து பார்த்தால்தான் அதனுடைய விளக்கம் தெரியும். உங்களுடைய சுய ஜாதக பரிசோதனை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ குரு பயிற்சி நடக்க போகிறது. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ இந்த குரு பயிற்சிக்கு தந்தாற்போல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு குரு பயிற்சி என்று சொல்லும் பொழுது வெறும் குரு பகவானை மாத்திரம் பார்க்காமல் மொத்தமாக இருக்கின்ற எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகள், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் இதில் இணைவு பெற்று வருவதனால அந்த குரு பயிற்சிங்கிறதே ஒரு பெரிய விசேஷமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 10லிருந்து 11 வீடுகளை உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி அல்லது 4ஆம் இடத்து அதிபதி பார்வையிடுவார். அவ்வாறு அவருடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய இந்த 10லிருந்து 11 வீடுகள் உங்களுக்கு சிறப்பையும் மேன்மையும் சேர்க்கிறதுங்கிறதுல ஒரு எள்ளளவும் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வெற்றியை கொடுக்கும். ஆனால் இந்த மேல் படிப்பு படிப்பதற்கான இந்த நீட்டு, ஜேஇ இது போன்ற எக்ஸாம்லாம் எழுதுறவங்க கொஞ்சம்
எச்சரிக்கையுடன் ஜாக்கிரதையுடன் எழுதுவது உங்களுக்கு சாலச் சிறந்தது. ஞாபக மறதிக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஞாபக மறதி வரும், வீண் குழப்பங்கள் வரும். அது போன்ற இந்த குழப்பங்கள் வரும்பொழுது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். கொஞ்சம் தியானம் பயிற்சி செய்வது உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தியான பயிற்சிகள், அதே நேரத்தில் யோகா, சிலர் இந்த சந்தியா தேவிக்கு வந்தனம் இதெல்லாம் செய்கிறவங்க, சூரிய நமஸ்காரம் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் திகழும். குழந்தைகள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில வீண் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் கொஞ்சம் கவனம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய கம்யூனிகேஷன், அடுத்தவர்களிடத்தில் உங்களுடைய நிலைப்பாடு அது உறுதியளிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக அமையப் போகிறது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். கணவன் மனைவி இடையே இந்த பிரிவுங்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கூடி வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னால் அதில் சொல்றது ஒரு மிகையே இல்லை. அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம், கோபத்தை விட்டால், அமைதியாக நிதானமாக யோசித்து செயல்பட்டால் ஒரு வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. புத பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம், குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இருவருடைய பார்வையும் உங்கள் மீது விழுகிறது. அப்போ இந்த இருவருடைய பார்வை உங்களுக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த முன்னேற்ற பாதையை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு செல்ல வேண்டிய நேரம். அதே நேரத்தில் படிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த வைகாசி மாதம் வரை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இளநிலை படிக்கிறவங்களாகட்டும், இல்லை இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதுகிறவங்களாகட்டும், இந்த நீட்டு, ஜேஇ, IITS இது போன்ற சில முக்கியமான பரீட்சைகள் எழுதுபவர்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதியாக இருக்கிறது. உங்கள் சுய ஜாதகம் அதை நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். அதில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், அதற்கும் நீங்கள் இப்பொழுது செய்யக்கூடிய படிப்பிற்கான விஷயங்களும் ஒன்றாக வருகிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கிறது. இந்த மாதத்தில் வியாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லி வரும் பொழுது பார்த்தோம்னா, கண்டிப்பாக இந்த மோஷன் போகும் பொழுது அல்லது யூரினரி ப்ராப்ளம் இது போன்ற விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுகிறது. கொழுப்பு சார்ந்த விஷயங்கள், சிலர் இந்த உடற்பயிற்சி இதெல்லாம் செய்ய மாட்டீங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில திடீரென்று பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அடைவதும் அல்லது உடல் இளைப்பதும் தொப்பை விழுவதும் இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுங்கிறத மனசில் நீங்கள் வச்சுக்கணும். குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி பார்த்தா, குரு பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பாதகாதிபதி. ஆனால் அவர் பெயர்ச்சியாகி வரும் பொழுது தசாபுத்திகளுக்கு தகுந்தாற்போல் அவர் இங்கே வேலையை செய்வார். அவர் அந்த வேலையை மிக சீரும் சிறப்புமாக செய்வார். அதில் அவங்க கிட்டக்க இந்த நவகிரகத்துக்களை போய் பூஜை பண்ணுறது, நவகிரகத்துக்கு போய் ஒரு துணி அந்த வஸ்திரம் சாத்துறது, அதே நேரத்தில் கோவிலை ஒரு 18 தடவை வலம் வர்றது நவகிரக கோவிலை, இதெல்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் சிறப்பை கொடுக்கும், மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கும்ங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. நன்றி, வணக்கம்.